சொல்லு என்ன செஞ்சாங்க சொல்லு. நான் முதல்ல கடைக்கு போயிருந்தேனே, அப்போ அந்த 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டாங்க, உன் பேர் என்னமான்னு கேட்டாங்க. நானும் என் பேரை சொன்னேன். என் கூட வரேன்னு நான் வரலன்னு கையை பிடிச்சி இழுத்து வாயை பற்றி கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போய் ரொம்ப தூரம் போய் குளம் இருக்குல்ல, அங்கே கொண்டு வெளியே கொண்டு விசாரித்தாங்க. உங்கள் அப்பா பேர் என்ன, உங்கள் அம்மா பேர் என்ன, உங்கள் அப்பாவோட அப்பா பேர் என்ன, உங்கள் அப்பாவோட அம்மா பேர் என்னன்னு விசாரித்தாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னதுக்கு அடித்தாங்க. அடுத்து குளத்துக்குள்ளே கூப்பிட்டு போய் கேட்டாங்க இதே. அடுத்து நான் எல்லாத்தையும் சொன்னேன். வீட்டு நம்பர் என்ன, வீட்டு அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. அது மட்டும் நான் சொல்லலை. அடுத்து உனக்கு எத்தனை தங்கச்சி, உனக்கு எத்தனை தம்பி, உங்கள் வீட்டுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு யார் உதவி பண்ணுறா, யார் பணம் தரா, இப்படி இப்படி அது எனக்கு தெரியாதுன்னதுக்கு கையை பிடிச்சி மறுக்குனாங்க. நீ அந்த வீட்டில் தானே இருக்க, உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும், நீ டெய்லி அங்கே தானே இருப்ப, உனக்கு தெரிஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி மறுக்குனாங்க. அடுத்து அந்த அக்பர் தெருக்கு கூப்பிட்டு போனாங்க. அக்பர் தெரு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பக்கமாக கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ எங்கள் பெருமா கடைக்கு போயிருந்துச்சு. அப்போ எங்கள் பெருமா பார்த்து பெருமான்னு கத்துனது கழுத்தில் தூக்கி கத்தி வச்சு கத்தினா உன்னை கொண்டு இங்கே குழி தோண்டி போய் புதைச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து நீ வீட்டுக்கு போகணுமா இல்லாட்ட மேலே போகணுமான்னு கேட்டாங்க. அடுத்து அமைதியாக வந்து போயிட்டு இருந்தாங்க. கூட போயிட்டு சொல்ல அரசு மருத்துவமனைக்கிட்டலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அரசு மருத்துவமனை வண்டியில் வச்சு சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டு போகல. எத்தனை மணி வரைக்கும் கூட்டு போனாங்க? 10 நைட்டு 10 அடிச்சாங்களா? தெரியாது. அடிச்சாங்களா? எங்க அடிச்சாங்க? அங்க ஜமாத்துல பள்ளியில அரிசி இருக்கும் எல்லாம் வீட்ல தான் கைய கட்டு. நாங்க பிள்ளைக்கா நாங்கச்சி எல்லா பக்கம் தேடிட்டோம் காணோம். அப்புறம் எனக்கு ஒரு 10:45 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. நான் சிஐடி பேசுறேம்மா, உங்க பொண்ணு பத்தி நீங்க உங்க பொண்ணை காணோமா, நீங்க ரிலாக்ஸ் ஆகிறீங்க, 10 நிமிஷத்துல உங்க பொண்ணுக்கு வந்துருவா அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கா, 10 நிமிஷத்துக்கு வந்து வலிக்க வேற முதல்ல அடிச்சாங்க. முதல்ல வலிக்க கழுத்தில் கத்தி வச்சாங்கண்ணா. கத்தி வச்சு என்ன சொன்னாங்க? யாரு தெரியுமா உனக்கு? ஆள் தெரியுமா? ஆளு காமிச்சா தெரியுமா உனக்கு? எத்தனை பேர் வந்தாங்க? 2 பேர். 2 பேரா? கழுத்தில் கத்தி வச்சு என்ன சொன்னாங்க? கழுத்தில் கத்தி என் பெருமாள் கத்தினதுக்கு கழுத்தில் கத்தி வச்சு கொண்டு இங்கே குழி தோண்டி புதைச்சி போயிடுவேன், நீ வீட்டுக்கு போகணுமா இல்லையோட மேலே போகணுமான்னு கேட்டேன். அப்படியே அமைதியாக வந்தேன். அரசு மருத்துவமனைக்கிட்ட ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. சுற்றிக்கிட்டு பஜார் கூட்டு போனாங்க. காஃபி என்னமே நான் வேண்டான்ட்டேன். இனி ரொம்ப தூரம் உட்கார வச்சுட்டு என் பக்கத்தில் ஒரு ஆள் நின்னாங்க. காஃபி அந்த பக்கம் போய் ஒருத்தர் 2 காஃபி என்கிட்ட இருந்தேன், எனக்கு வேண்டாம் சொன்னேன். அவங்க 2 பேர் குடிச்சிட்டு இனி